அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ்வாக் குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். எந்தெந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்வது சுன்னத் என்பதை இமாம்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அதில் தொழுகையின் போது மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகைக்கு வர வேண்டும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் இதற்கு முந்தைய தினத்தில் பார்த்தோம். அடுத்ததாக இமாம்கள் சொல்வார்கள், ஒது செய்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. என்ன ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் தந்துவிடும் என்று நான் அஞ்சவில்லை என்றால் ஒவ்வொரு ஒழுவின் போதும் மிஸ்வாக் செய்வதை நான் அவசியமாக ஆக்கியிருப்பேன், கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். அது தொழுகையின் போது எப்படி சுன்னத்தோ அதே மாதிரி ஒது செய்கின்ற பொழுதும் மிஸ்வாக் செய்வது சுன்னத் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். ஒது செய்யும் பொழுது மிஸ்வாக் செய்கிறது சுன்னத் அப்படின்னா எந்த இடத்துல செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது? இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. சில பேர் சொல்கிறாங்க, ஒது செய்வதை தொடங்குவதற்கு முன்பே மிஸ்வாக் செய்ய வேண்டும். ஒது எங்கேருந்து தொடங்குவோம்? பிஸ்மில்லான்னு சொல்லி கையை கழுவோம், அதுதான் ஒதுவினுடைய ஸ்டார்டிங். அதுக்கு முன்னாடியே மிஸ்வாக் செஞ்சிடணும். மிஸ்வாக் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கையெல்லாம் கழுவிட்டு அடுத்த விஷயங்களை நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் தந்துவிடும் என்று நான் அஞ்சவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நான் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே வார்த்தையை தான் ஒதுவுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஒதுவின் போதும் நான் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன். தொழுகையின் போது கடமையாக்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. தொழுகையின் போதுனா தொழுகைக்குள்ளேயா நம்ம செய்வோம்? தொழுகைக்கு முன்னாடி செஞ்சுட்டு வருவோம். அப்போ அதே வார்த்தையை ஒதுவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒது செஞ்சிட்டு இருக்கும் பொழுது செய்கிறதுன்னு இல்லை, ஒது செய்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும். இப்போ ஒது செய்கிறதுக்கு முன்னாடியே ஒதுவினுடைய காரியங்களை தொடங்குவதற்கு முன்பே செய்வது, அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்று சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அதனால் பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு முன்னால் முதல்ல மிஸ்வாக் செஞ்சுட்டு அடுத்து ஒது செய்ய ஆரம்பிக்கணுங்கிறாங்க. நான் அதிகமான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மிஸ்வாக் அப்படிங்கிறது ஒதுவின் போது எப்போ செய்யணும்னா அந்த வாய் கொப்பளிக்கிற அந்த நேரத்தில் செய்கிறது தான் மிஸ்வாக் அப்படிங்கிறது. முதல்ல பிஸ்மில்லா சொல்லி கையெல்லாம் கழுவிட்டு அந்த வாய் கொப்பளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யணுமா, மிஸ்வாக் செஞ்சுட்டு வாய் கொப்பளிக்கணுமா. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். அபூ மத்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார், வந்து கேட்டார், அரினி உலூஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழு செஞ்சாங்கன்னு எனக்கு நீங்கள் செஞ்சு காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழு செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வரும்படி சொன்னாங்க. சும்மா சொல்லி வாயால் சொல்லி காட்டுறதில்ல, ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. பிஸ்மில்லான்னு சொல்லி கையை கழுவுனாங்க. கையை கழுவிட்டு வாய் கொப்பளிக்கிற அந்த நேரத்தில் மிஸ்வாக் செஞ்சாங்க. மிஸ்வாக் செஞ்சு காமிச்சாங்க. இப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்தார்கள் அப்படிங்கிறத அவங்க விளக்குனாங்க. அப்போ வாய் கொப்பளிக்கிற அந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்துவிட்டு வாய் கொப்பளிக்கிறது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்போ அதனால் வாய் கொப்பளிக்கிற அந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்கிறது தான் சுன்னத்து அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மிஸ்வாக் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் செய்கிறோம்? மிஸ்வாக் செய்வதன் நோக்கம் என்ன? ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அஸ்ஸிவாக்கு முத்துஹிரத்துல் லில் ஃபமி. மிஸ்வாக் என்பது அது வாயை சுத்தப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறோம். ஒதுவில் வாய் சுத்தப்படுத்தக்கூடிய இடம் எது? வாய் கொப்பளிக்கிறது. அப்போ அந்த இடத்துல செய்கிறது தான் பொருத்தமாகவும் இருக்கும். முன்னாடி செஞ்சுட்டு ஒது செய்ய ஆரம்பிக்கிறத காட்டிலும் எங்கே நம்ம வாயை சுத்தப்படுத்துவோமோ அந்த இடத்துல மிஸ்வாக் செஞ்சுட்டு வாய் கொப்பளிக்கிறது, அதுதான் கரெக்டான முறையில் பொருத்தமாகவும் இருக்குது. அதனால் ஒழு செய்யும் பொழுது வாய் கொப்பளிக்கிற அந்த நேரத்தில் மிஸ்வாக் செஞ்சுட்டு வாய் கொப்பளிக்கிறது தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் பிரகாரமும் இந்த விளக்கத்தின் பிரகாரமும் அது சரியாக இருக்கிறது என்றும் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக சுருக்கமாக ஒதுவின் போது மிஸ்வாக் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. இதில் நமக்கு ஒரு விஷயம் விளங்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் எந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. ஏன்னா தொழுகைக்கும் தனியான முறையில் மிஸ்வாக் செய்வது சுன்னத்துன்னு சொல்லி தரப்பட்டிருக்கு, செஞ்சுருக்காங்க. ஒதுவுக்கும் தனியாக மிஸ்வாக் செஞ்சுருக்கிறாங்க. ஒதுவுக்கும் தொழுகைக்கும் எவ்வளோ கேப் இருக்குது? சமயங்களில் ஒழுவு செஞ்சுட்டு லேட்டாக தொழுவோம், சமயங்களில் தொழுகைக்காக தான் ஒழுவை செய்வோம். அப்போ தொழுகைக்கும் மிஸ்வாக் செஞ்சுருக்காங்க தனியாக, ஒதுவுக்கும் தனியாக மிஸ்வாக் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப அதிகமாக விரும்பியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு இது காட்டுகிறது. அதனால்தான் தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கின்ற அந்த நேரத்தில் எழுந்து உட்காருவதற்கோ பேசுவதற்கோ கைகளை அசைப்பதற்கோ கூட முடியாத அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் சைக்கினை செய்து மிஸ்வாக்கை கொண்டு வரும்படி சொன்னாங்க. அவர்களை சந்திப்பதற்கு வந்த ஒரு நபித்தோழர் கையில் மிஸ்வாக் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்ணால் சைக்கினை செஞ்சாங்க, அந்த மிஸ்வாக்கை பார்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய அந்த கண் அசைவை பார்த்து விட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக்கை விரும்புகிறாங்கன்னு விளங்கிக்கிட்டாங்க. வாயால் சொல்ல முடியல மிஸ்வாக்கை தாங்க அப்படின்னு சொல்லி, கையாலையும் காட்ட முடியல, கண்களால் சைக்கினை செஞ்சாங்க. அதை பார்த்துட்டே ஆயிஷா நாய்க்கு புரிஞ்சிருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு விளங்கிக்கிட்டு அந்த நபித்தோழர் கையில் இருந்த மிஸ்வாக்கை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அது ஹார்டாக இருக்குது. அது அந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய பெருமானாருடைய நாவில், அதாவது பல்ல வச்சு தேய்க்கும் பொழுது அது அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். அதனால் அந்த மிஸ்வாக்கை தன்னுடைய பற்களால் அதை கடித்து அதை அழுத்தம் கொடுத்து அதை மிருதுவாக்கி சாஃப்டாக்கி அதுக்கு பிறகு அதே மிஸ்வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்ல வச்சு இவங்களே தேய்ச்சி விட்றாங்க. அந்த மிஸ்வாக் செய்த அந்த பொழுதில் தான், மிஸ்வாக் செஞ்ச உடனே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌத்து வருது, ரூஹு பிரியுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமையோடு சொல்வார்கள், எனக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் மரணித்தார்கள், என்னுடைய மார்போடு அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு மௌத்து வந்துச்சு, என்னுடைய எச்சிலும் பெருமானாருடைய எச்சிலும் சங்கமித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு மரணம் வந்தது. ஏன்னா இவங்க தான் மிஸ்வாக்கை தன்னுடைய நாவால் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல்லால் கடித்து மிருதுவாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயருடைய எச்சில் அதில் பட்டிருக்கும். அதே மிஸ்வாக்கை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாவலை வச்சு பல்ல வச்சு தேய்ச்சாங்க. அப்போ ரெண்டு பேருடைய அந்த எச்சிலும் சங்கமித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானாருக்கு மௌத்து வந்துச்சு. இந்த பாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கவும் செய்யாது அப்படின்னு ஆயிஷா நாயகி பெருமையாக சொல்கிறாங்க. தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி பொழுதுகளில் கூட மிஸ்வாக் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் அந்த காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பிய அந்த சுன்னத் நம் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இடம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவது தான், அவங்க செஞ்ச அந்த சுன்னத்தை நாம் செய்கிறது தான் அவங்க மேலே நாம் உண்மையாக எந்த அளவுக்கு பிரியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பதற்கும் அந்த நேசத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்துக்களை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.